Hi, this is Karthik from KNV Capital Services. நம்ம லாஸ்ட் வீக் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருந்தோம். ஆனால் லாஸ்ட் வீக் என்னாச்சுன்னா பெரிய லெவலே வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அபவுட் ஒரு 1% தான் லாஸ்ட் வீக் வந்து கம்பேர் பண்ணும்போது ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் 24,000 இருந்துச்சு. பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா 24,346 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லைன்னு தான் சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். என்னென்னா மார்க்கெட்டில் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு வார் வரதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்? ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, கண்டிப்பாக வார் வந்துச்சுன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம்ல, வார் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு பெரிய கரெக்ஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வருமா வராதா அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து பெரிய வாலட்டிலிட்டி இல்லாமல் போன வாரத்துக்கும் லாஸ்ட் வீக்குக்கும் டிஃப்ரெண்ட் கம்பேர் பண்ணும்போது ஒரு 1% வந்து மார்க்கெட் வந்து ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் வந்து நிறைய கார்ப்பரேட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. சில கார்ப்பரேட்ஸ் வந்து ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்குது, சிலது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக இருக்குது ரெவென்யூ ஏர்னிங் லெவல். ஸோ அதுவும் ஒரு நியூட்ரலாக இருக்கிறதுக்கான மார்க்கெட் நியூட்ரலாக க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம். பார்ப்போம் இந்த வாரம் எப்படின்னா, இந்த வாரம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா மந்த்லி லெவல் நம்ம கொடுக்குறோம், தென் வீக்லி லெவலும் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம லெவல் என்ன பண்ணியிருந்தோம்னா 24,160க்கு மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,300 கொடுத்துருந்தோம். 300ம் அச்சீவ் ஆயிடுச்சு. செகண்ட் டார்கெட் வந்து 24,450 லெவல் கொடுத்துருந்தோம். அதுவும் செகண்ட் லெவலும் அச்சீவ் ஆயிடுச்சு லாஸ்ட் வீக்கு. ஓகே, ஸோ 2 லெவலும் அச்சீவ் ஆயிடுச்சு. தென் இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வீக் 24,480 இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,600 திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லெவல். 24,610 இந்த லெவலில் பிரேக் ஆகுது அப்படின்னா 24,750 திஸ் இஸ் செகண்ட் லெவல். மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 24,212 அதில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 24,078, செகண்ட் லெவல் 23,950 இது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. திஸ் இஸ் வீக்லி லெவல். நெக்ஸ்ட் வந்து இந்த மந்த் எப்படி இருக்கும் ஓவராலா, ஏன்னா லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் மந்த் நம்மளுடைய லெவல் 23,995 பிரேக் ஆச்சுன்னா 24,471 கொடுத்துருந்தோம், அச்சீவ் ஆயிருச்சு. அதுவும் அச்சீவ் ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டு நம்மளுடைய மந்த்லி லெவல் அச்சீவ் ஆயிருக்கு. தென் மந்த்லியில் என்னன்னா செல்லிங் லெவலும் அச்சீவ் ஆயிருக்கு. ஏன்னா செல்லிங் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 23,000 பிரேக் ஆச்சுன்னா 22,566 திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் 22,000 கொடுத்துருந்தோம். ஏன்னா லாஸ்ட் மந்தோட லோ பார்த்தீங்கன்னா 21,000 ஆல்மோஸ்ட் 700 வரைக்கும் போயிருந்துச்சு. அப்போ செல்லிங்லேயும் 2 லெவல் நம்மளுடைய லெவல் அச்சீவ் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதம் பையிங் மார்க்கெட் வந்து மந்த்லி லெவல் சொல்லிட்டு இருக்கேன். 25,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா. சப்போஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ல போகுது அப்படின்னா 23,655 இதை ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சுன்னா 22,970 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த வீக்கு எப்படி இருக்குன்னு. இந்த மந்த்தும் பார்க்கலாம், வாட்ச் பண்ணுங்கள். இந்த மந்தோட லெவலும் சரி, இந்த வீக்கோட லெவலும் சரி. ஏன்னா லாஸ்ட் மந்த் லெவலும் அச்சீவ் ஆயிருக்கு, வீக்லி லெவலும் நம்மளுடைய லெவல் கண்டினியூ அச்சீவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பார்ப்போம். தேங்க்யூ.